சண்முகம், இல்லை சண்முகம், இல்லை சண்முகம், என்னாச்சு? சண்முகம். இல்லை பரணி, இல்லை என்னாச்சு? இல்லை உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? இல்லை உனக்கு ஒண்ணு ஆகலல்ல சண்முகம்? இல்லை சண்முகம், இல்லை என்னாச்சு கேட்கும்ல? என்னாச்சு கேட்கும்ல? ஏப்போ, நீ வேற சும்மா நான் படுத்து கிடந்தேன், திடீர்னு சம்முவான்னு அலர்னா என்ன ஏதுன்னு கேட்டா உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு ஒன்னும் ஆகலையான்னு ஏதோ அவளே பதட்டத்துல ஏதோ பேசிட்டு இருக்கா. என்ன டீ சொப்பனம் எதுவும் கண்டியா டீ? கனவா? என்னாச்சு? என்னாச்சு? தண்ணி எடுத்துட்டு போ. சண்முகம், உனக்கு நிஜமாவே ஒண்ணும் இல்லையே? இல்லை நான் நல்லா உறங்கிட்டு இருந்தல, சம்முவான்னு அலர்னோடனே நானே பயந்து போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதட்டத்துல எழுந்து உக்காந்துருக்கேன். என்னல ஆச்சு உனக்கு? பரணி, முதல்ல இந்த தண்ணியை குடி, அப்பதான் படபடப்பு அடங்கும். ஆமாத்தா, இந்தா ஒரு வாய் தண்ணிய குடி நீ. என்னத்தா என்னாச்சு? மாமா, கனவுலதான் மாமா. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். என்ன கனவு மைனி? அது அது வந்து சண்முகமும் நானும் பஸ்ல போறோம். அப்போ 4-5 பேரு சேர்ந்து சண்முகத்தை என்ன போட்டு தள்ளிட்டானுல. வாய மூடுன, என்ன பேச்சு இது? ஆனா அதுதாண்டி நடந்துச்சு. அதனால்தான் நான் பதறி போயிட்டேன். என்னால இல்ல பாத்தியால, பரணி உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கா. அவளுக்கு ஆறுதலா ஒரு 2 வார்த்தை சொல்லல. ஏமா டாக்டர், படிச்சவ நீயே இப்படி கனவு கண்டு அதுக்கெல்லாம் அழுவலாமா? சாகுற கனவு கண்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சமூகத்துக்கு ஆயுசு 100 தா, நீ கவலைப்படாத. மாமா, நிஜம்தானே? ஆமாத்தா, சாகுற கனவு கண்டா அவங்களுக்கு 100 ஆயுசுன்னு சூடாமணி சொல்லுவாத்தா. மாமா, அதெல்லாம் நிஜமா நடந்த மாதிரியே இருந்துச்சு மாமா. நான் ரொம்ப பயந்துட்டேன். இல்லை அம்புட்டிய மேல பாசம் இருந்தா நீ கனவுல பைட்டெல்லாம் போட்டு அந்த 4 பேரையும் அடிச்சு விரட்டி விட்டுருக்கலாம்ல. ஏல, அந்த பிள்ளை பதறி போய் கண்ணு கலங்குது, உனக்கு நக்கல் கேக்குதோ? எப்போ நீ தானப்ப ஆறுதலா பேச சொன்ன. எது இது ஆறுதலா? அல்சாட்டியா? ஏட்டி வீரா, நீ போய் திருநீர் எடுத்துட்டு வாடி. சரிப்பா. ஏடி சொப்பனம் தானே டீ, ரொம்ப யோசிக்காத, பேசாம படு. இந்தாங்கப்பா. கொண்டா. அப்பனே முருகா, என் பிள்ளை கெட்ட கனவு எதுவும் வரக்கூடாது. படுத்தா, இனிமே ஒரு கனவு வராது. பேசாம படு தூங்கு. ஏட்டி அவளுக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லி படுக்க வைங்க. என்ன? ஹலோ. இல்லை படுல, எதுக்கு இப்படி ஒரு சின்ன கனவுக்கு போய் இம்புட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்த? ஏண்டா, என்னோட பதட்டம் உனக்கு நக்கலா இருக்கா? மரியாதையும் போயிடு சொல்லு. நீ என்ன கூப்பிட்டல? கூப்பிட்டோன்னே கிளம்பி வந்திருந்தா ஒரு அடியாத மிச்சமா இருந்திருக்கேன். எப்போ என்ன அவன் முன்னாடி ஜாடை காட்டி வர சொன்ன? என்ன? இல்ல பரணி சொப்பனம் கண்டது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குல்ல. எப்போ இப்ப நீ எதுக்கு ஆரம்பிக்க? அதுக்கு இல்ல, இப்ப உண்டியில கலவங்க வந்தானோ இல்ல, அப்ப முருகன் என் கனவுல வந்து என்னைய உசிப்பி விட்டான்ல, அதனாலதான் அது தடுக்க முடிஞ்சது. இல்லன்னா இந்த ஊர்க்காரனும் முன்னால நீ தலை உணிஞ்சிடலாம் நின்றுக்கணும். சரி, இப்போ என்ன சொல்ல வர அதை சொல்லு. பரணி கண்ட சொப்பனம் கெட்ட சகுனல. அந்த சவுந்தர பாண்டி அவன் தோத்ததுனால எதையாவது பண்ணணும் தான் நினைப்பான். இந்த மாதிரி நீதான் பள்ளிக்கூடத்தை வாங்கியிருக்க, ஆனா அவன் கண்ணுக்கு அது பள்ளிக்கூடமா தெரியாது, பல கோடியா தெரியும். எப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஊர் அடிச்சு ஒலையில போட பார்த்தான், அதை நான் தடுத்தேன். அது தப்பா? தப்பு இல்லப்பா, ஆனா அவன் தப்பானவனாச்ச, அவன் உன்னை சும்மா விட மாட்டான். ஆமையா,
என்னத்தையாவது உன்னை செய்யணும்னு தான் அவன் பாப்பான். அதுக்கு அறிகுறியா தானே பரணி சொப்பனங்கிட்டு இருக்கா. அவன் செய்யட்டான், செஞ்சுதான் பார்க்கட்டுமே. நான் என்ன வேடிக்கை பார்ப்பேன் நினைக்கியா? ஐயா, அவன் என்ன செஞ்சாலும் நீ அதை சமாளிப்பன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் கெட்ட சகுனம் கிடைச்சிருக்க, நம்ம தானே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப என்ன ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளவுதானே. நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டேங்க. நீ படுப்போ. எப்போ என்னாச்சு உனக்கு? இப்பதானே அவளை சமாதானப்படுத்திட்டு வந்தேன் அழாதான்ட்டு. இப்ப நீ கண்ணு கலங்கினா என்ன அர்த்தம்? இல்லையா, இந்த நாசமா போறவன் எப்பதான் நம்மள நிம்மதியா இருக்க விட போறானே தெரியலையே. இவன் கூட போராடுறதே எனக்கு வேலையா போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கியா. எப்போ அதுக்குதான் நீ என்னைய வீரமா பெத்து வச்சிருக்க. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்கள நான் பாத்துக்கிட்டேன். நீ நிம்மதியா படுப்பா. எப்போ மாத்திரை போட்டல நீ? மாத்திரை போட்ட படுக்கணும்ல. போ படுப்போ, உனக்கு ஏதாச்சும் ஆக போகுது போ. ஹலோ, 4 பேர் இருக்கீங்க. அவன் ஒத்த ஆளு தான். முடிச்சு விட்டுருவீங்கல்ல சார்? 4 பேர் சேர்ந்து 5-6 பேர் கதையை முடிக்கலாம். இவன் ஒரு ஆள் தானே, பிரச்சனையே இல்லை சார். தாருங்க, திருத்தணி தாண்டி இங்க வந்து போதைப் பொருள் கேஸ்ல எல்லாரும் மாட்டிருக்கீங்க. சொன்னதை செய்யலன்னு வையி, போதைப் பொருளை போதை பவுடர்னு மாத்தி விட்டுருவேன். 7 வருஷம் எவனும் வெளியிலே வர முடியாது, பாத்துக்க. சார் என்ன சார் இது? எங்க மேல நம்பிக்கை இல்லையா சார்? விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் சார். ஆளை நல்லா பாத்துக்கிட்டீங்களா? பார்த்தாச்சு சார். உன் செல்லுக்கு நான் போட்டோ அனுப்பிக்கிறேன். சரிங்க சார். மோட்டார் ரிப்பேர், ஊருக்குள்ள தண்ணி வரல, இப்போ ரிப்பேர் பண்ண வருவான், முடிச்சிருங்க. சரிங்க சார். சரிங்க சார். டேய், தனியா தான் வரான், ஈஸியா முடிச்சிருங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். சார் என்ன சார் இது? ஆளோட வந்திருக்காரு. ஏன்யா, அதனால என்ன? என்ன சார் இது? போட்டு தள்ளிட்டு தப்பிச்சு போவேனாமா? அவன் கையில செல்போன் வச்சிருக்கான். இங்க இருந்து தப்பிக்க ஒரே ஒரு ரோடு தான் இருக்கு. ஈஸியா மடக்கிடுவானுங்க சார். அப்புறம் நாங்க தான் சார் மாட்டிப்போம். யோ, என்னையா திடீர்னு காலை வாரிட்டு இருக்கீங்க? மாட்டிக்காம பண்ணணும்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. சார் இங்க சம்பவம் பண்ணா நிச்சயமா மாட்டிப்போம் சார். வேற எந்த இடத்துல போட்டு தள்ள முடியும்? சார் பிரசிடென்ட் வேற சொல்றீங்க. நிச்சயமா பிரச்சனை பெருசாகும் சார். வெளியே போற வழியில ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க, அங்க வச்சு முடிச்சிடலாம் சார். அப்போ அவன் வெளியூர் வந்தா தானா? ஆமா சார், இல்லைன்னா மாட்டிக்குவோம் சார். இல்லை அண்ணே, சட்டு புட்டுன்னு ரெடி பண்ண, இல்லை உன்னை உள்ளே வச்சு பூட்டி போடுவேன். சரிண்ணே சரிண்ணே. வாரத்துக்கு 4 வாட்டி இது ரிப்பேர் ஆனால் என்ன அர்த்தம்? ஏப்பா சண்முகம், கொஞ்சம் வாழ. என்னல வாங்குறல்ல? இல்லை இவன் இப்போதான் வேலை ஆரம்பிக்க, அதுக்குள்ள நீ எங்க கூப்பிடுத? வாழ ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. வா. இல்லை ஆரம்பில சட்னு. நான் பாத்துக்கிறேன், நீ போன. யோ சண்முகம், அங்க பாத்தியா அவன் மச்சானே? யாரோ 4 பேர் கூட நின்று பேசிட்டு இருக்கான்ல. இப்போ அதுக்கு என்னல? கூட நிக்கிறவன்லாம் பார்த்தா உள்ளூர் ஆள் மாதிரியே தெரியலையேப்பா. அப்போ என்ன பேசுறானுன்னு கேட்போம். அவனை எப்படியா நான் வெளியூர் அனுப்ப முடியும்? உங்களுக்கு தப்பிக்க வேணா நான் வண்டி ஏற்பாடு பண்ணவா? வாய்ப்பில்லை சார். இந்த ரோடு இந்த பக்கம் போனா முட்டு சந்து, ஒரே பாதை, அந்த பக்கம் தான் போகணும். 7 கிலோமீட்டரு. ஊருக்குள்ள கால் பண்ணி சொல்லிட்டானுங்கண்ணா, நாம 7 கிலோமீட்டர் போறதுக்குள்ள எதிரில் வந்து மறைச்சிருவானுங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை வெளியூர் அனுப்ப ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா பண்ணிடுங்க சார், நாங்க வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். இங்க பாருங்க, நீங்க அவனை போட்டு தள்ளுற வரைக்கும் யாரும் ஊருக்கு போக முடியாது.
சம்பவத்தோட உசுரை எடுக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். இவனுங்க எதை பத்தி பேசுதானுங்க? ஏம்ல இப்ப எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிட்டு இருக்க? டேய், உன்னை நான் தனியா போகாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சொல்லாம கொள்ளாம எங்க போன நீ? இல்ல அதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும்? டேய், என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இல்ல வேலை வெட்டின்னு போவானாமா? இல்ல நான் இந்த ஊர் பிரசிடென்ட்னா சும்மாவா? இல்ல நீ சொல்ற மாதிரிலாம் அதெல்லாம் முடியாதுல. நீ பெண்ண தனியா போக கூடாதுன்னு சொன்ன. உடம்புடி என் கூட தான் இருக்கான். போதுமா? முதல்ல வெயில போன கண்ட நேரத்துல கடுப்பேத்திக்கிட்டு. டேய் 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 டேய், எப்ப திரும்பி வர அத சொல்லிட்டு போன வை. இல்லை நம்ம பம்ப் மோட்டர் ரிப்பேர் ஆயிருக்கு. அது ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கு. அது முடிஞ்ச உடனே கிளம்பி நேரா வீட்டுக்கு தான் வருவேன். போதுமா? வீட்டுக்கு வர வேண்டாம், கோவிலுக்கு வந்துரு. ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? சரி வந்து தொலைதே. வெய்ய வெய்ய. சதமானம் சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவ. என்னம்மா இவ்வளவு நேரமாச்சு? நட சாத்த வேண்டாமா? அர்ச்சனை பண்றதா இருந்தா இப்பவே பண்ணிருங்களேன். இல்ல சாமி, அர்ச்சனையே சண்முகத்துக்கு தான். அவன் வந்துடட்டும், 5 நிமிஷம் வந்துருவான். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, வேற எங்கேயாவது நிக்க போறாரு, போய் பார்த்துட்டு வாங்க. சரி. ரத்னா, ஐயோ, ஒரு முக்கியமான காரியத்துக்கு வர சொன்னதா இவனுக்கு இந்த வேலையெல்லாம் வரும்ல. எப்பதான் வருவான்னு தெரியலையே. ஏய், கால் பண்ணி பாத்தியா? பண்ணு. அண்ணன் போனை எடுக்கல. ஒருவேளை உள்ள வந்திருக்குமோ? நான் வேணா போய் தேடிட்டு வரட்டுமா மைனி? தேவையில்லை, எல்லாருமா போலாம். அதுக்குள்ள வெளியே பிரகாரத்தை சுத்துவோம். அப்படியே அவனை தேடுற மாதிரி ஆச்சு. சரியா? வாங்க போலாம். ஐயா இல்ல என்ன என்னையே காக்க வைக்க என்ன பெரிய ஆளாயிட்டே நீ? இல்லையா, உருட்டு கட்டிய கையில எடுத்தேன்னு வைய முதுகு ஒடிஞ்சிரும். ஞாபகம் இருக்குல்ல? ஐயா என் மேல கோவப்பட்டேன். ஐயா அவங்க வந்த பஸ் லேட் ஆகி போச்சு. நான் என்ன பண்ண? என்ன பஸ் லேட்? ஆமா சார்வாள், வந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுத்து. வேற பஸ் பிடிச்ச வரதுக்கு நாடி ஆயிடுத்து. சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னேள்? ஐயரே, ஏதோ ஒரு யாக்கம்னு சொல்லுதாக. அது வந்து நமக்கு பிடிக்காதவங்கள மனசுல வச்சுக்கிட்டு இந்த யாகத்தை பண்ணோம்னா அதனால அழிஞ்சு போயிடுவாங்களே. அந்த யாகத்துக்கு பேர் என்ன? ஓ, சத்ரு சம்ஹார யாகமா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதேதான். அப்படி ஒரு யாகம் இருக்கா? அது செஞ்சா என்ன நடக்கும்? அமைதியா வாங்க. ரொம்ப பிரமாதமான யாகம். எதிராளிய நினைச்சு யாகம் பண்ணா எதிராளி அழிஞ்சு போயிடுவான். புதைச்ச இடத்துல புல்லு பூண்டு முளைக்காத அளவுக்கு மண்ணோட மண்ணா போயிடுவான். ஏன் சார்வாள், உங்களுக்கு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணணுமா? ஆமா சாமி, செய்யணும். எனக்கு இங்க ஒரு மகா எதிரி இருக்கான். அவன் அழிஞ்சத்தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அவன் பேரு சம்முவம். அவன் ஒரு வெறும் பைய. எப்ப பாரு என்னை நோகடிச்சுக்கிட்டே இருக்கான். என் மனசு தாங்கல. அவன் அழியணும். இந்த யாகத்தை செஞ்சா அவன் அழிஞ்சிருவான்ல. தாராளமா. அதான் நாசமா போயிடுவான்னு சொன்னனே. நாங்க யாகம் பண்ணும்போது நீங்க எதிராளிய மனசுல நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். ஐயா, சாமி, இந்த சத்ரு சம்ஹாரம்னு சொல்லியிலே அந்த சத்ருக்கள் இருக்கிற இடத்துல இந்த சம்ஹாரத்தை பத்தி பேசாதீங்க.
நீங்க ஒன்றும் சொல்ல இருங்க, அப்படியே இருங்க. அவங்க முன்னாடி ஒன்றும் பேச வேண்டாம், நான் சொல்லுதேன். வா 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 வாங்க விரும்பையமக்கா. ஸோ வீட்டில் ஏசி இல்லல்ல, காத்தாட எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க போல. வீட்ல கரண்ட் பில் கட்டுறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணிட்டு கோவில்ல ஓசியில காத்து வாங்க வந்தீங்களான்னு என்னாலையும் கேட்க முடியும். ஆனா நான் கேட்க மாட்டேன். பாத்தியா, இதே சவுந்தர பாண்டிய மகளுக்கு அழகே. பாரு என்னைய மாத்தி எப்படி படிச்சுன்னு பேசுதா பாத்தியா. ஆனா புத்தி மட்டும் என்னைய மாதிரியே இருந்துட்டா எங்கேயோ போயிடுவீங்க. நான் எங்கேயும் போக வேணாம். இங்க இதே ஊர்ல என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதும். உங்க வேலையை மட்டும் பாருங்க. சரி, அப்ப எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்ல மாட்டேன். நாங்க என் அண்ணனுக்கு. ஏ கனி, எதுக்கு கண்டதையும் பேசிக்கிட்டு வாய் முடு. கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிடுதான். வாங்கடி போலாம். பரணி பாப்பா, வணக்கங்க. நடசாத்தனுமேம்மா, இன்னும் சண்முகம் வரலையா? அதனால அந்த விரும்பலுக்கு ஸ்பெஷல் வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, சண்முக உயிருக்கு ஆபத்து வந்தது மாதிரி விடிய காலம் பரணி பாப்பா ஏதோ சொப்பனை கண்டிருக்கு. அதான் பாப்பா கொஞ்சம் பயந்து போயிடுச்சு. சண்முகம் பேருக்கு அர்ச்சனை பண்ணணுமா, அதான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா சண்முகம் மட்டும்தான் காணோம். சாமி, இப்போ எதுக்கு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உம்ம தோப்பனார் தானே பாப்பா. அதெல்லாம் அருந்து போய் ரொம்ப காலம் ஆச்சு. நீங்க போங்க, நாங்க அவனை கூட்டிட்டு வரோம். சரிடி அம்மா. இந்த மாதிரி செய்தியை கேட்கணும் தான் இவர் எப்போன்னு காத்துட்டு இருக்காரு. சரி, வாங்கடி போலாம். பாத்தியாலே, ஆண்டவன் இருக்காலே, அவனுக்கு நல்ல தெரியும். ஆருக்கு வாழ்வு கொடுக்கணும், ஆருக்கு விஷத்தை கொடுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப நாங்க என்ன செய்யணும் சார்வாள்? பண்ணிடுவோம். நீங்க சொன்னீங்களே அந்த யாகத்தை பண்ணிடுவோம். என்ன செலவானாலும் செய்யுதே, நீங்க யாகத்தை செய்யுங்க. இல்ல சனியா ஐயா, இவங்கள்ட்ட கேட்டு என்னென்ன வாங்கலாம், என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணும்னு கேட்டு யாகம் பண்றதுக்கான வேலைகளை செஞ்சிரு. அப்படிதான். சரிங்க. அந்த சத்ரு சம்முவும் சமாதிக்கு சமானம் ஆகணும். அடிப்பாவிலா, மாத்தி மாத்தி அடிச்சிருக்கிய. மொத்தம் 19 மிஸ்டு காலு. இப்ப நீ பார்த்தாலுவ என் காதை கடிச்சு துப்ப போதாலுவ. சாரி, தெரியாம அடிச்சுட்டேன். கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருந்தேன், மன்னிச்சுக்கிடுங்க. பரவாயில்ல சார், வழியில நின்னது எங்க தப்பு தான். ஆமா, இந்த கோயில அர்ச்சனை பண்றவ வேற ஆளா? நீங்க ஆறு புதுசா இருக்கீங்க. என்ன அர்ச்சகரை மாத்திட்டாவளா? அதெல்லாம் இல்ல தம்பி, நாங்க எல்லாரும் நாகர்கோயில்ல இருந்து வரோம். ஒரு யாகத்துக்காக வர சொல்லியிருந்தாங்க. யாகமா? இது இந்த கோயில்லையா? ஆமா தம்பி. சந்தோஷம். ஆமா, அப்படி என்ன யாகம் பண்ண போதிய? வேற ஒண்ணும் இல்ல, சத்ரு சம்ஹார யாகம்னு ஒண்ணு இருக்கு, அத பண்ண வந்திருக்கோம். இது சத்ரு சம்ஹார யாகமா? அப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. இல்லே, இந்த சாமி ஏதாவது உளறி வைக்க போறாருலே. அவனுக்கு தெரிஞ்ச நம்மள யாகத்தை நடத்த விட மாட்டான்ல. ஆமாய்யா. ஐயா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையா. சாமிக்கு இந்த மாதிரிலாம் யாகம் செய்வாங்களா என்ன? இது சாமிக்கு இல்ல தம்பி, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மனுஷங்க நல்லா இருக்க கூடாதுன்னு செய்யறது. புரியல தம்பி.
இப்போ நமக்கு ஒரு எதிரி இருக்கான்னு வைங்கோ, அவனால பெரிய தொல்லையா இருக்கு. அவன் தொல்லை தீரணும்னா, அந்த எதிரி ஒழியணும்னா இந்த யாகத்தை பண்ணுவா. அடப்பாவிலா, அப்படி இந்த யாகத்தை பண்ணா எதிரிகள்லாம் அழிஞ்சிருவாங்களா? ஆமா தம்பி, எதிரி அழிஞ்சு போடுவான் தம்பி. இருந்த இடமே தெரியாம போயிடுவாங்க. அதனாலதான் இந்த யாகத்துக்கு பேரு சத்ரு சம்ஹார யாகம். சத்ருனா எதிரி, சம்ஹாரம்னா அழிக்கிறது. சத்ரு சம்ஹார யாகம். இதுவரைக்கும் யாகம்னா நல்லது பண்றதுக்காக தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தனை அழிக்கிறதுக்கு கூட யாகம் இருக்கா? ஆமா, அப்படி நீங்க யாரை அழிக்க போதிய? யாரு உங்களை வர வச்சது? இந்த ஊர்க்காரங்க தான். இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. அதுக்குள்ள 2 பேரும் எங்க போனாங்க? இங்கனா ஆறு, இந்த ஊர்க்காரவனா என்ன பேரு? அவர் பேரு கூட ஞாபகம் வரமாட்டேங்குது. அவர் பேரு